புலிப்பாணி சித்தர்களால் புடைசூழ்ந்த குமரகுரு அப்படின்னு ஸ்கந்தகுரு கவச்சத்தில் வரும். இந்த புலிப்பாணி சித்தர் போகருடைய சீடராக இருந்ததாகவும், போகர் நவபாஷாணம் பண்ணும் பொழுது அந்த சிலை பண்ணுறதுக்கு புலிப்பாணியும் உதவி பண்ணதாகவும் ஒரு வரலாறு உண்டு. பாணி அப்படிங்கிற இந்தி சொல்லுக்கு தண்ணீர் அப்படின்னு பெயர். போகர் ஒரு முறை தாகமாக இருந்தபொழுது தண்ணீர் கேட்டபொழுது புலியில் தண்ணியை கொடுத்ததுனால புலிப்பாணி அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறார். புலிப்பாணி சித்தருடைய நூல்களில் சண்முக பூஜை, புலிப்பாணி ஜோதிடம், புலிப்பாணி ஜாலவித்தை, புலிப்பாணி சித்த வைத்தியம், இப்படி பல நூல்கள் இருக்குது. இதில் நிறையா மந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாம் வருது. அதில் ஜாலவித்தையில் இந்திரஜாலம்லேருந்து அஷ்டமா சித்திகளை பற்றியும் அவர் குறிப்பாக உணர்த்தியிருக்கிறதா சொல்லப்படுறது. புலிப்பாணி சித்தர் போகர் சீன தேசத்தில் இருந்தபொழுது அங்கேருந்து போகரை இங்கே அழைச்சிட்டு வந்தது அந்த பெருமைக்கு உடையவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த புலிப்பாணி சித்தர், கொங்கணவர், கருவூரார், இந்த மாதிரி